வணக்கம் அம்மனோரோலே எமினந்து உங்கள் தரன். இது போராளி கதிரன்னா 3 வருஷத்துக்கு முதல் வழங்கின முக்கியமான பேட்டியான எங்களோட வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது, இந்த இனப்படுகொலின் முக்கியமான அங்கம் இதுதான் எங்களோட சாட்சியம். அந்த இதில் எங்கள் கண் முன்னால் நடந்த சாட்சியம். இதுக்குத்தான் எங்களோட இதுகள் துடிக்கணும். அதை அவர் பதிவு செய்கிறார். அதை வடிவா இந்த காணொலியில் வடிவா கேட்டு எவ்வளவு தூரம் பகிர முடியுமோ பகிருங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு இதை கடத்துங்கள். அந்த பாதுகாப்புகளை உருவாக்குவதற்கு இப்போது நாங்கள் பார்க்கும்போது இந்த காணொலியில் இந்த சமுதாயத்துக்கும் இந்த இதில் இருக்கிற சமுதாயத்துக்கும் பிரியோசனம் இல்லை. ஆனால் ஒரு சமுதாயம் விழிச்சு கொண்டு திருப்பி வருமல்லோ, அந்த விழிச்சு கொண்டு திருப்பி வர்ற அடுத்த சமுதாயத்துக்கு இந்த காணொலி பிரியோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஏன்னா இப்பத்திய சமுதாயத்துக்கு சொல்லிடாது. சென்றவர்களை ஏதோ விடுதலை புலிகள் பிடித்து கொண்டு போனது போல் அங்கே ஒரு பிம்பத்தை இந்த தமிழர்களும் ஒரு சிலர் சேர்ந்து கட்டுகின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டத்திற்காக நிறைய, அது நான் ஆங்கிலத்தில் அதை குறிப்பிட வேண்டும் என்றால், அந்த மண் அள்ளுவதற்கு அப்படியான இயந்திரங்கள் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய பண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற மண் குமியல்களை அமைத்திரும். அதெல்லாம் ஒரு மனிதன் செய்ய முடியாது, அது இயந்திரம் தான் செய்ய முடியும். அப்ப இந்த மக்களின் பாதுகாப்பிற்காகத்தான் ஒரு சில விடயங்கள் அங்கே நடைபெற்றது. அப்ப விடுதலை புலிகள் 2008ஆம் ஆண்டு ஒரு விடயம் மட்டும் செய்தார்கள். தலைமை செயலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டலில் விலத்தி சென்ற போராளிகளுக்கு அவரவர் ஒரு கடிதம் அனுப்பினார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தலைமை செயலகம் தேசிய தலைவர் என்று போட்டுட்டு, அன்புக்குரிய என் போராளிகளுக்கு அப்படி என்று அந்த வசனம் தொடர்பெற்றது. நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கின்றோம், நீங்கள் முடிந்தால், அதுக்கும் அங்கே குறிப்பிடுகின்ற தேசிய தலைவர், முடிந்தால் மீண்டும் வந்து இணையுங்கள் என்றால் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியால் நான் உங்களை மீண்டும் கூப்பிடுகின்றேன் என்றது. அதில் ஒரு 270 போராளிகள் இணைந்தவர். 270 போராளிகள், திருமணம் முடித்திருந்தவர்கள், முடிக்காதவர்கள் என்று 270 சுற்றம் போராளிகள் வந்து இணைந்தார்கள். அவர்களின் தியாகங்களும் இருக்கிறது இதற்குள். ஆனால் இவர்கள் குறிப்பிடுவது போல் உங்களுக்கு விருப்பம் இல்லை களமுனையில் நிற்க என்று சொன்னால், உங்களை நாங்கள் எப்படி தம்பி களமுனையில் விட வேண்டும்? நீங்கள் எப்படி நிற்பீர்கள்? நம்பிக்கை அப்ப ஒரு விடுதலை புலிகள் அமைக்க முடியாது. அப்ப இது எங்கள் மேல் திணிக்கப்பட்ட மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் இந்த சிறுவர்களை போராட்டத்துக்கு இணைத்தோமா என்பது, சிறுவர்களை நாங்கள் இணைக்கவில்லை. சிறுவர்கள் அம்மா அப்பா இல்லாத அவர்கள் செல்லடிகளில் சேர்த்தவர்கள் இதன் முற்காலங்களில். அதே போல் அவர்களுக்கான ஒரு இருப்பை இது பண்ணி சிறுவர் இல்லங்களை உருவாக்கி தேசிய தலைவர் அவர்கள் வழங்குகிறார். இரண்டாவது கட்டமாக சிறுவர்கள் வந்தாலும் அவர்களுக்குரிய அந்த பயிற்சிகளும் கல்வி அறிவுகளும் அங்கே இருக்கிறது. இதில் இன்று குறிப்பிடுகின்ற ஒரு சிலர் போல் தேசிய தலைவர் அவர்களால் அல்லது விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டார்கள், பலக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு பின்பத்தை இங்கே கட்டியிருக்கிறார். இது பிரச்சனை நடந்தது கிழக்கு மாகாணத்தில். கருணா இருந்த காலங்களில் இந்த பிரச்சனை மெல்லவாக அங்கே உருவெடுத்தது. இந்த இறுதி தருணத்தில் இவர்கள் அதை வைத்துக் கொண்டு ஏதோ நாங்கள் இங்கே வன்னியில் பிடித்தது போல் ஒரு மாய கட்டுகின்றார். நான் ஒரு மேடை பேச்சாளர் அல்ல, எல்லாம் விளக்கமாக சொல்வதற்கு. நான் ஒரு களத்து என்ற போராளி. இதை உங்களோடு உரையாடுவது போல் உரையாடுகின்றேன். இதை எப்படி கடத்தப் போகின்றீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் உண்மையை சொல்கின்றோம், எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லுகின்றது ஒரு விடயம்தான். இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையும் விடுதலை புலிகளை விமர்சிக்கின்ற இடங்களில் எல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் உலகத்திடம் கேளுங்கள். இது எங்கள் பக்கத்தில் நேர்மை இருக்கும்போது நாங்கள் அதை உருக்க நல்ல உயர்த்தி கேட்கணும். உலகத்துல முதல் இந்த இதுல ரெண்டாக்கள் என்ன செய்தீங்கள், ஏன் இப்படி செய்தீங்கன்றது மக்கள் எங்கட மக்கள் உள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் இங்கே உலக மக்கள் ரெண்டாவது ஜெனரேஷன், முதலாவது ஜெனரேஷன் டைம்னா ரெண்டாவது ஜெனரேஷன் துணிந்து கேட்குமே. அந்த இது இருக்கு. இது என்ன
என்ன நடந்தது என்று சொன்னால், எங்களினுடைய அந்த உணர்வு, விடுதலை புலிகள் மௌனவிக்கப்பட்டார்கள் என்றது போல் எங்களுக்கு இருந்த அந்த வேதனைகள், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்த அந்த வேதனைகள், அது ஒரு வடிவங்களாக அப்படி அந்த போராட்ட குணங்கள் அப்படியே மௌனவிக்கப்பட்டு. இப்ப நாங்கள் மௌனவிக்கப்படக்கூடாது, நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் உலகத்திடம். நீங்கள் போராளிகளிடம் செல்லுங்கள், உலகத்திடம் வலியுறுத்த வேண்டும். ஐநா சபையில் அங்கே இருக்கிற போராளிகளோட அவர்கள் உயிர்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் சென்று அவர்களோடு உண்மையை பேசிக் கொள்ளுங்கள். எங்கள் மக்களோடு பேசுங்கள். சிங்கள இராணுவம் சொல்லுகின்றதையும் சிங்கள அரசாங்கம் சொல்லுகின்றதையும் நீங்கள் செவிமடுத்து நீங்கள் எங்கள் மக்களை நேரில் போய் சந்தியுங்கள் என்று. அவர்களுடைய பாதுகாப்புகளோடு உண்மைகளை நாங்கள் பெற முடியும். இங்கே இருக்கின்ற ஒரு பிடியம்தான் தம்பி, நாங்கள் இந்த இந்தியாவில் இன்று இந்த சிறு சிறு இணையதளங்களை பரவி அவர்கள் தங்களை கருத்துக்களை சொல்லுவது போல் எங்களுடைய மக்கள், எங்களுடைய இந்த வடகிழக்கில் பிறந்தவர்கள் எல்லோரும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பேசுவதை நிறுத்திவிட்டு இந்த போர்க்குற்றங்கள், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம், அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி நகரப் போகின்றோம், அதுகளை பேச வேண்டும். இடையில் கலந்த மாதங்களை நான் நினைக்கின்றேன், ஒரு காஸ்டேக் என்று எங்களுடைய தமிழீழம் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை அவர்கள் கையாண்டார்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற இளையோர். அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இந்த மொழி வாய்க்காலோடு மரணித்திருந்தாலும் அடுத்த தலைமுறை ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இளம் சமூகம் இருக்கிறது, இதை தட்டி கேட்பார்கள். தமிழீழம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தங்கள் கரங்களுக்குள் வலுவாக வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு தோன்றியது. அப்படியான குழந்தைகளை, அப்படியான இளையோர்களை உங்கள் கரங்களுக்குள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உண்மையை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் எல்லா மொழிகளிலும் இந்த உலகத்திடம் கேட்போமே, எமக்கு உலகம்தான் அநீதி இழைத்தது, எமக்கு இழைத்த துரோகம் அனைத்துமே உலகம். இந்த இதை வந்து காணொலியில வந்து அப்ப பார்க்கிறேன் தானே, இந்த காணொலியில எவ்வளவு பேர் யங்கானாக்கள் எவ்வளவு பேர் பார்க்கணும்னு தெரியுது. இங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அதை வந்து யோசிச்சு இந்த எங்களோட வந்து இப்படி இந்த யூடியூப் சேனல் இருக்கு, இந்த ஃபேஸ்புக் இதுவும் இருக்குது. ஃபேஸ்புக் பேன் பண்ணிட்டு போராட்டம் சம்பந்தமா போட்டு வந்தோடைய நாம் தமிழ் கட்சி தான் ரிப்போர்ட் அடிச்சு, நாம் தமிழ் கட்சி தான் இதே தடுக்கிற வேலையும் அதை தான் செய்யணும். உங்களோடு நான் தொடர்பு கொண்டேன். பழுவட்டியாரன் கட்சி இந்த மண்ணில் ஏன் இப்படி எங்களுடைய மக்கள், எங்களிடம் நீங்கள் அதற்கு ஆதாரம் கொண்டு வாருங்கள், இதற்கு ஆதாரம் கொண்டு வாருங்கள் என்றால் நாங்கள் இங்கே வாழ்வதற்கே ஆதாரம் இல்லாமல் இருக்கின்றோம். இப்போது பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் அதை உடன் அழித்து விட வேண்டும். இதை அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே போராட்டத்தை வளர்ப்பது போலோ அல்லது ஏதேனும் ஒரு குற்றங்கள் செய்யும் போதோ அவர்கள் அந்த இடத்தை வைத்து உடனே எங்களை அந்த புனர்வாழ்வுக்கு மீண்டும் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய சமுதாயம், நீங்கள் எல்லோரும் சரியாக இருந்தால் நாங்களும் இங்கே இந்த புனர்வாழ்வு பெற்று நாங்கள் பேசாமல் இங்கே இருப்போம். தோட்டத்துக்கு போனோமா, வெண்டிக்கண்டை நாட்டினோமா, அதில் வார 100 ரூபாயை காலையில் எடுத்தோமா, கீரையை புடுங்கினோமா, வித்தோமா, எங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு நாங்களும் பேசாமல் இருப்போம். எங்களுடைய மண்ணுக்காக சேவை செய்து நீங்கள் தான் எல்லோரும் என்று திசை மாறி செல்லுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நாங்கள் வீணாக்கப் போகின்றோம் என்பதுதான் எனக்கும் புரிகிறது. இதை நீங்கள் எப்படியாவது அடுத்த தலைமுறையிடம் கடத்துங்கள். நாளைக்கு நான் இருக்கிறேனா இல்லையா, நாளைக்கு நான் உங்களோட தொடர்பு கொள்ளுகிறேனா இல்லையா என்பது தெரியவில்லை. ஒரு போராளியின் குமுறலாக இந்த மண்ணில் 20 ஆண்டுகளுக்கு மேல் களமாடிய ஒரு போராளியாக களமுனையில் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான், எங்கள் மண்ணை நேசியுங்கள். தயவு செய்து நான் அடுத்த சந்ததியிடம் கேட்கிறேன், எங்களுடைய மண்ணை, நீங்கள் தான் இருக்கிறீர்கள், உங்களை விட்டால் இந்த மண்ணை நேசிப்பதற்கு யாருமே இங்கே இல்லை. இந்த இதை வந்து நாங்கள் இதுல வந்து நாளைக்கு நான் உடனே தயவு செய்து நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து உங்களுடைய மண்டை ஓரளவு சிந்தியுங்கள். இதை நான் உங்களிடம் பேச வேண்டும். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளோடு நாங்கள் பேச வேண்டும். அதுக்காண்டி தான் இந்த இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆட்களுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு போராளிட்ட இதுவரை வந்து ஒரு போராளின்ற குரல் வந்து வழியால வேற இல்லைதான் முதல் தடவை. நீங்கள் எவ்வளவு இதுல இருந்து நீங்கள் கதைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்குது. செய்ய ஒரு ஆளாவது எங்களுடைய மாவீரர்களின் தியாகங்கள் இங்கே நிறைய இருக்கிறது. உங்களோட மாவீரர்களின் நினைவுகளை நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன் அவர்களின் களமுனை அனுபவங்கள்